வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் தேமுதிகவின் அறிவிப்பு திமுகவிற்கு அதிர்ச்சி அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, அது எப்பொழுது பாலில் விழும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் கூறினார். ஆகவே விஜயகாந்த் அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைப்பார் என்ற எண்ணத்தை, திமுகவுக்கு அதனால் வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிடும் என்ற எண்ணத்தையே ஏற்படுத்தியது திமுக தரப்புதான். அதனுடைய விளைவு நேற்றைக்கு இந்த அறிவிப்பு அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது. உலகுக்கே வழிகாட்டக்கூடிய பண்பாட்டு தளமாக இருந்த தமிழகம் இந்தியாவிலேயே ஊழலில் முதல் மாநிலம் என்பது ஜெயலலிதா அரசால் ஏற்பட்டது. வெட்கக்கேடு, தமிழ்நாட்டுக்கே அவமானம், தமிழக மக்களுக்கே அவமானம். ஆகவே இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஊழலில் இதே போன்ற ஊழல் செய்து மக்களால் தூக்கி எறியப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சிக்கு வர முடியாது. மாற்றம் உறுதியாக வரப்போகிற 2 கட்சி ஆட்சிக்கு வர முடியாது.